அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பொருட்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன நிகழ்வு தாங்க. ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப் ஓனர். அவர் கடையை திறந்த உடனே கடையில் இருக்கக்கூடிய ஒரு திருச்செந்தூர் முருகன் படம் ஒன்று வச்சுருப்பார். அதை தொடச்சி அதுக்கு விளக்கேற்றுவார். விளக்கேற்றும் பொழுது அவர் சாமி கும்பிட்றது என்னவாக இருக்கும்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக நலமாக இருக்கணும். அதே சமயத்தில் கடையிலேருந்து வாங்கிட்டு போகிற மருந்து அவர்களுடைய உயிருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய நலம் தரக்கூடியதாகவே அமையணும்னு சொல்லி வேண்டிக்கூடிய ஒரு நல்ல உயர்ந்த மனிதர். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு நல்ல வளர்ந்த பையன். ஆனால் அவனுக்கு சாமி நம்பிக்கை கிடையாது. அவங்க அப்பா கும்பிட்றத டெய்லி பார்ப்பான். ஏன்ப்பா அப்படி கும்பிட்றீங்கன்னு அவனும் கேட்க மாட்டான். அவனை கும்பிட சொல்லி இவரும் கேட்க மாட்டார். இப்படியே ஓடிட்டுருக்கு. கொஞ்சம் காலப்போக்காகுது. இவருக்கு வயசாகுது. வயசாகிறதுனால ஒரு நாள் அவங்க பையனை கூப்பிட்டு கேட்குறாரு, டேய் தம்பி, எனக்கு பிறகு இந்த கடையை திறக்கும் பொழுது நீ இதே மாதிரி இந்த உன்னை சாமி கும்பிட்டுலாம் சொல்லலை, ஆனால் இந்த படத்தை தொடச்சி விளக்கேற்றிட்டு அப்புறம் உட்காருப்பா அப்படிங்கிறாரு. ஏன் உன்னை சாமி கும்பிடுன்னு சொல்லலைன்னா, நீ நல்ல பையன், ஒழுக்கமான பையன், நல்ல பையன், நேர்மையான பையனும் கூட, தர்ம சிந்தனை உள்ளவன், அதே சமயத்தில் மக்களுக்கு பிறருக்கு உதவி செய்யணும்னு நான் என்னுடைய பையன். அதனால் உன்னை நான் சாமி கும்பிட்டுலாம் சொல்லலை. இதெல்லாம் இல்லாட்டியாச்சும் சாமி கும்பிடணும்னு சொல்லலாம். இதெல்லாம் இருக்கிறதுனால உன்னை சாமி கும்பிடுலாம் சொல்லலை. ஆனால் நான் செஞ்ச இதே பழக்கத்தை எனக்கு பிறகு நீ செய்வியான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக நான் செய்கிறப்பா அப்படிங்கிறார். சரி ரைட்டு, இன்னொன்று சொல்கிறேன் கேட்பியான்னு கேட்குறாரு. என்னப்பா இன்னொன்று அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை உனக்கு வந்துச்சு அப்படிங்கிற நேரத்தில் அப்போ கையெடுத்து கும்பிட்டு இந்த சூழ்நிலையை நன்மை பற்றியதாக நல்ல நிலைக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கையெடு போகிறோம், அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிறார். அவ்வளோதானே, இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ஒன்று வந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நான் கையெடுத்து கும்பிட்றப்பா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்துட்றான். வயசாகிட்டே போது இவருக்கும் கொஞ்சம் நாளில் வயசானவர் அவங்க அப்பா இறந்துடுறாரு. முழுமையாக கடை பொறுப்பெல்லாம் எடுத்து இந்த பையனே நடத்தக்கூடிய அளவுக்கு வந்துடுறான். நல்லாவும் நடத்திட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு சொன்ன வாக்குப்படியே காலையில் வந்தது அந்த படத்தை தொடச்சி விளக்கேற்றிட்டு உட்காரக்கூடிய அளவில் இருக்கான். இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் நல்லா தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு கடை. ஒரு நாள் நல்ல மழை, பயங்கர மழை பெய்யுது. காற்று பயங்கரமாக, காற்று வேறு ரொம்ப அடிக்கவும் கரண்ட் கட் ஆகிடுச்சு. கரண்ட்டு கட் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி கரண்ட் வேறு இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் தம்பி, நேற்று வாங்கிட்டு பண்ணலப்பா, எலி தொல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னு எலி பாசனம் வாங்கிட்டு பண்ணலப்பா, அது என் மனைவி வேறு வாங்கிட்டு வந்துட்டு அதனால் ஒன்று ரிட்டர்ன் பண்ணிடலான்ட்டு வந்தப்பா அப்படின்னு சொல்லுவது. சரி எப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே கவுண்டர்லேயே வாங்கி வைக்கலாம். ஏன்னா கரண்ட் இல்லாதனால உரிய இடத்துல வைக்க வேண்டாம், இப்போது தவறாகவே இது போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்லேயே வச்சுட்டு கரண்ட் வந்தது உள்ளே தூக்கி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கான். அப்படியே கவுண்டர்லேயே இருக்குது அந்த அவர் கொடுத்தது. அந்த நேரம் பார்த்து கொஞ்ச நேரத்தை ஒருத்தர் அறக்க பறக்க ஓடி வர, அண்ணே 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 அண்ணே, என்னப்பா எதுக்காகப்பா அப்படி ஓடி வர அப்படி, அண்ணே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலண்ணே, டாக்டர் இந்த மருந்து எழுதி கொடுத்துட்டாரு, இந்த மருந்தை உடனே கொடுத்தா தான் எங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு, இந்த மருந்து இந்த சீட்டில் இருக்கிற மருந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு பாருங்கண்ணேங்கிறான். இருக்குப்பா நான் தரப்பான்னு சொல்லிவிட்டு அவர் இப்போ அந்த மருந்தை எடுத்துகிட்டு இப்படி கொடுத்துட்டு அவங்க கொடுத்த பணத்தை தூக்கி கல்லாப்பெட்டியில் வைக்கிறதுக்காக இப்படி குனிஞ்சிட்டு இப்படி நிமிந்து பார்க்குறான். அந்த பையன் இவன் கொடுத்த மருந்து எடுக்காமல் ஏற்கனவே இருந்த பாட்டிலை தூக்கிட்டு போயிடறான். அதாவது அவர் கொடுத்த எலி பாய்சனை எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் கொடுத்த மருந்து அங்கேயே இருக்குது, கவுண்டரில் 2 இருக்கும், அவன் மாற்றி தூக்கிட்டு போயிடறான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னையே அறியாமல் இவனோட வாயிலேருந்து கடவுளே அப்படின்னு வருது. அப்போ தான் அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே ஐயோ, ஒரு பெத்த பையன் தன்னுடைய அம்மாவுக்கு விஷத்தை கொடுத்து அதனால் அந்த அம்மா உயிர் போகக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாக்கிட்டே, இதை எப்படியாச்சும் மாற்றுப்பா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டு கண்ணு முழிக்கிறான். அண்ணே அப்படின்னு சவுண்டு கேட்குது. திரும்பி பார்க்குறான். அதே பையன் ஓட்டோட்டமாக ஓடி வரான். அண்ணே வேக வேகமாக ஓட்டோட்டமாக ஓடுனேன், மலையில் வலிக்கு கீழே விழுந்து பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சி போச்சண்ணே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதே மருந்து இன்னொன்று இருந்தால் கொடுங்கண்ணேங்க. அப்பா அவ்வளோதானே, நான் தரப்பா அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டு, நீ காசே தரவேன், நான் இன்னொரு மருந்து இதை எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுத்த உடனே அவன் மனசு என்ன சொல்லுது, இதுதான் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறாங்களே, இதுதானா அதுதான் கடவுள் சக்தியா, அதுதான் தெய்வ சக்தியா, என்னான்னு தெரியலையே அப்படின்னு தன்னையே அறியாமல் ஒரு புலம்புறான். எது எப்படியா இருந்தாலும் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.